சல்லி 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 கிடக்குது கள்ளி வள்ளி, எடுத்து போடுவோம் 1 கிலோ வெள்ளி. அடுத்த வருஷம் பாருங்கள் கிடைக்க போகுது டபுளாக சல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். கிட்டத்தட்ட 720 தினார். பார்க்குறதுக்கு சும்மா சின்ன பீஸாக தெரிஞ்சாலும் கை கிடக்குமா? அதில் 1 கிலோடைய வெயிட் என்னன்றது, அந்த 1 கிலோ வெயிட்டு சாதாரணமாக நம்ம 1 கிலோன்னும் போது அந்த 1 கிலோவோட வெயிட்டோடைய பவர் என்னன்றது கையில் தூக்கினா தான் தெரியுது. பார்க்குறதுக்கு சின்ன பீஸாக இருக்கே, 1 கிலோ வருமா அப்படின்னே சிந்தனையிலே இருந்துச்சு. அது கைக்கு வரும் வரைக்கும் கையில் எடுத்து பார்த்தா தான் உண்மையிலே 1 கிலோ வெயிட்டு பக்காவாக தெரியுது. ஆனால் சின்னதாக இருக்குது. தங்கமெல்லாம் வாங்குகிற அளவுக்கு காசு இல்லை மக்களே. ஆனால் வெள்ளி 1 கிலோ வாங்கினா கிட்டத்தட்ட 720 தினார் இந்த 1 கிலோ வெள்ளியோடைய காசு. இதே வெள்ளி கடந்த 3 வருடத்துக்கு முன்னால் 420 தினார், இன்றைக்கு 720 தினார். நம்மளுடைய வீட்டில் மாமாக்கெல்லாம் தங்கத்தில் பிஸ்கெட் தான் வாங்குவாங்க. நம்ம தங்கத்தில் வாங்க முடியாட்டியும் ஆஃப்டர் ஆல் வெள்ளியிலேயாவது வாங்கி போடுவோமே அப்படின்ற மாதிரி தட்டான் கடையில் ஓர்டரை கொடுத்து பையா கிட்ட இருந்து தட்டி தூக்கியாச்சு 1 கிலோ வெள்ளியே. இதே பார்த்திங்கன்னா 1 கிலோ வெள்ளி, இதே 1 கிலோ தங்கமாக இருந்தால் இதோடைய ரேஞ்சே வேறு. பேங்க்கில் பணத்தை இந்த நாட்டில் அரபு நாடுகளில் போட்டு வச்சாலும் வட்டி குட்டியெல்லாம் போடாது. வட்டின்றது இஸ்லாம் மார்க்கத்தில் ஹராம். அதால் வட்டின்றதை நிறைய வங்கிகளில் தவிர்த்துருக்காங்க. ஆனால் இது வேறு ரூட்டில் ஏதாவது கமிஷன் அப்படி இப்படின்னுலாம் கிடைக்கிது தான். ஆனால் அப்படியெல்லாம் போடுறத விட இந்த மாதிரி உலோகங்களில், அதுவும் ரேட் உயரக்கூடிய உலோகங்களில் போட்டு வைக்கிறது ஒரு அளவுக்கு நல்லது தான். தங்கமும் சரி வெள்ளியும் சரி எப்படியுமே விலை ஏறக்கூடிய பொருட்கள் தான். குறிப்பாக இப்போ நான் ரீசண்டாக நான் ஒரு குத்து மதிப்பான ரேட்டை சொல்கிறேன். ஒரு 3 வருடத்துக்கு அல்லது 4 வருடத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டு மாமாவுடைய பொண்ணு தங்கம் வாங்கினாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 250 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன், 250 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 1/4 கிலோ தங்கம் கடைசியில் அவங்க இப்போ ரீசெண்டாக தான் விற்றாங்க. அவங்க விற்கும்போது பார்த்தா மாஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட அவங்க வாங்கின விலையில் இருந்து டபுள் மடங்கு கிடச்சிருக்குது. உதாரணத்துக்கு ஒரு 15,000 தினாருக்கு 10,000-15,000 தினாருக்கு அதை வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 30,000 தினாருக்கு அதை விற்றுருக்காங்க. பெருமதியை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. எங்கப்பா 1/4 கிராம் தங்கம் கூட வாங்குறதுக்கு வழி இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் வெளிநாடுகளில் இருக்கிற நம்ம எல்லாருமே சொல்கிற வார்த்தை அதுதான். ஆனால் முடிந்தால் முயற்சி செய்யலாம் அப்படின்ற மாதிரி. முடிஞ்சால் ஏதாவது முயற்சி பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரையில் நான் எப்போவுமே சொல்கிறது தான், நம்மளுக்குன்னு ஏதாவது இருந்தால் தான் அது நம்மளுக்கு. அது பொருளாவோ அல்லது பணமாவோ அல்லது சொத்தாவோ ஏதாவது ஒன்று நம்மளுக்குன்னு இருந்தால், நம்ம பேரில் இருந்தால், நம்மளோட இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு. அப்படி இல்லைன்னு வைங்களேன், கடைசி வரைக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான். அந்த சுது ஹாப்பின்னு ஒரு பெண் 10-15 வருஷமாக வெளிநாட்டில் இருந்து சம்பாதிச்சு சகோதரத்துக்கு குடும்பத்துக்குன்னு கொடுத்துட்டு கடைசியில் நாட்டுக்கு போனால் எல்லோரும் கை விட்டுட்டாங்க. பல பேருடைய நிலைமை இது தான். அதனால் அன்பு சொந்தங்களே, சிந்தியுங்க, சிந்தித்து செயல்பாடுங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் சரி உங்களுக்காகன்னு ஏதாவது ஒதுக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னு வைங்க, கடைசி காலத்தில் நம்ம நாட்டுக்கு போனாலும் நாய் கூட நம்மளை மதிக்காது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் எல்லாருடைய நிலைமை அதுதான். 10 வருஷம் 20 வருஷம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. உங்களுக்குன்னு ஏதாவது போட்டு வச்சுருக்கீங்களா, சேர்த்து வச்சுருக்கீங்களான்னு கேட்டால் எதுவுமே இல்லை. ஏன் சிலர் இந்த பெருநாள் டைமில் ஏதாவது ஹதியாக கிடைச்சாலும் அதையும் நாட்டுக்கு அனுப்பக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. நான் பெருநாள் காலங்களில் கூட அதை அடிக்கடி நான் ஞாபகப்படுத்துவேன். ஹதியா காசுகள் கிடச்சிச்சின்னா அதை வச்சு சரி, ஒரு 1/4 கிராமில் சரி, ஒரு 2 கிராமில் சரி, ஒரு 4 கிராமில் சரி, ஏதாவது ஒரு தங்கத்தையாவது வாங்கி வச்சுக்கோங்க. காலப்போக்கில் ரேட் அதிகரிக்கும் போது அதை விற்று பணமாக்கலாம்.
இல்லை பெண்களாக இருந்தால் அது நீங்களே போட்டுக்கொள்ளலாம். அணிகலன்கள் ஆடம்பரத்துக்கு போடக்கூடிய காலம் இருக்குது, ஆட்களும் இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு சிலர் இது கடைகளில் ஷோவில் இருக்கிறத பார்த்து மூச்சு விடுறது மட்டும்தான் பலருடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்குது. ஆனால் அப்படி இல்லாமல் நம்மளுக்குன்னு நம்ம நினைத்தால் ஏதாவது சேர்க்க முடியும். முயற்சி பண்ணணும், எதுலேயுமே முயற்சி வேணும். அதே மாதிரி சில விஷயங்களில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்க பழகணும். சில விடயங்களில் நாம் வெளிநாடுகளில் இருக்கிற நாம் நிச்சயம் கண்ட்ரோலாக இருக்கணும் செலவு விஷயங்களில். அதே மாதிரி எவன் என்ன சொன்னாலும் சரி, கஞ்சன்னு சொல்லட்டும், 10 பைசா செலவு பண்ண மாட்டான்னு சொல்லட்டும், எவன் எப்படி வேணாலும் சொல்லட்டும், கொஞ்சம் சரி ஒரு 10 தினார் சரி நம்மளுக்காகன்னு ஒரு மாதத்துக்கு வேறையாக கட்டாயம் ஒதுக்கி வைக்கணும். இவ்வளோ சொல்கிறேன், நான் கூட அதை செஞ்சதில்லை. ஆனால் இப்போது முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படி செய்யணும் அப்படின்னு. ஏன்னா கடைசி காலத்தில் நம்மளுக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு சேவிங்ஸ் தான் நம்மளை பாதுகாக்கும். இன்னொருத்தர்கிட்ட கையேந்த விடாமல், இன்னொருத்தர்கிட்ட கையேந்திர நிலைக்கு போயிட்டோம், அதுவும் நம்ம கொடுத்து வளர்த்து ஆளாக்கினவங்கள்ட்டையே நம்ம கையேந்திர நிலைமைக்கு போயிட்டோம்னா அதை போல் ஒரு அவமானம், அதை போல் ஒரு அசிங்கம், அதை போல் ஒரு வேதனை வேறு எதுவும் இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிந்திச்சு செயல்படுங்க.